ஐயா வணக்கம். வணக்கம். எங்களுடைய சப்தஸ்வரங்கள் ஸ்டூடியோக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வந்து பட்டிமன்றத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆமாங்கய்யா. அதுக்கு முன்னாடி உங்களை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கய்யா. பட்டிமன்ற நடுவர் மலர்மன்னன் பத்திரிகை ஆசிரியர், நமது முரசு பத்திரிகை ஆசிரியருடைய நிறுவனர் அவர்கள் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பட்டிமன்ற தலைப்பை நீங்கள் சொல்லி நீங்களே ஆரம்பிங்க. நன்றி. யாருக்கு தெரிஞ்சா அனைவருக்கும் வணக்கம். எங்கள் நமது ஆதிமுரசு பத்திரிகையின் கலைப்பிரிவின் சார்பாக இன்னிசை பாட்டு மன்றம் நடவடிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அழைப்பினை ஏற்று கீபோர்டு வாசிப்பதற்காக மோகன் ராஜா ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். அவர்களுக்கும் எங்களுடைய கலைப்பின் சார்பாக நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தலைப்பு என்னன்னா, மக்கள் மனதில் நிலைத்து நிற்பது தத்துவ பாடல்களா காதல் பாடல்களா? நல்ல தலைப்பு. இந்த தலைப்பில் நாங்கள் பேச வந்திருக்கின்றோம். ஏன் இந்த தலைப்பை நாம் எடுத்துன்னு சொன்னால், நாம் எவ்வளவுதான் ராமாயணம் மகாபாரதம் அனைத்து தத்துவத்தை பேசினாலும் ஒரு கூட்டம் வர்றதில்லைங்க. சூப்பர்னு போயிடுறேன். அதனால பாட்டுடன் கலந்த ஒரு பேச்சு கலையை உருவாக்குவது தான் எங்களுடைய நோக்கம். மக்களுக்கு நல்ல கருத்து, நல்ல கருத்து எப்படி வேணாலும் சொல்லலாம். நல்ல கருத்து புராணம் மூலமாக சொல்லலாம், நம்மளுக்கு திரையிசை பாடல்கள் மூலமாக சொல்லலாம். அதாவது நம்ம திரையிசை பாடல் மொழியை சொன்னாக்க மக்கள் கூட்டம் உட்காருங்க. நீங்கள் எவ்வளோதான் கூட்டம் பேசினாலும் உட்காராது. இசையுடன் கலந்த பாட்டுடன் கலந்த ஒரு இது இருந்தால் மட்டும் மக்களை திருப்திப்படுத்த முடியும்னு சொல்லி எங்களுடைய குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறீங்க. முதலாவது பாடலாக ஆரம்பிக்கலாம். நானுங்க இங்கு வந்திருக்கு அனைவரையும் மனிதர பாருங்க. நானுங்க இங்கு வந்திருக்கு அனைவரையும் மனிதர பாருங்க. இங்க வந்திருக்கு அனைவரையும் மனிதர பாருங்க. எங்க ஊரு சொந்த ஊர் திருப்பூர் தானுங்க. எங்க ஊரு சொந்த ஊர் திருப்பூர் தானுங்க. உங்களை எல்லாரையும் நம்பி வந்து இருக்கணுங்க. சந்தனத்தை பூசிக்கணும், சந்தனத்தை பூசிக்கொண்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்து எங்க நிகழ்ச்சியிலே கேளுங்க. வந்தனம் நானுங்க. இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கிட பாருங்க. இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கிட பாருங்க. அடுத்தபடியாக ஒரு பக்தி பாடல். பக்தி பாடலோட தொடங்கி நம்ம நிகழ்ச்சி போகலாம். அங்கே இடி முழங்குது, அங்கே இடி முழங்குது, கருப்பு சாமி தங்க கலசம் நின்னுது. அங்கே இடி முழங்குது, கருப்பு சாமி தங்க கலசம் பெண்ணுது. அங்கே இடி முழங்குது, மகாலிங்கம் கருப்பு சாமி கலசம் வந்து கஞ்சம் மென்னுது. வெள்ளை குதிரை மேல வீச்சருவா தலையிலிருந்து வேட்டையாட வராரு. அங்கே போட்ட சாமி கருப்பசாமி, அங்கே இது முழங்குது, கருப்பசாமி சங்கம் கலசம் என்னது. இப்ப தத்துவ பாடல் என்ற அணியில் பேச வந்திருக்கின்ற எனது அருமை திருச்சியிலிருந்து வந்திருக்கின்ற தங்கை கோமதி அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். காதல் பாடல் என்ற அணியில் காதலித்து திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கின்ற எங்களது அருமை நண்பர் பத்மநாதன் அவர்களையும் அறிமுகமாக வரவேற்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து பாடல்கள் தத்துவ பாடல்கள், இன்றைய காதல் பாடல்கள், இதுதான் தலைப்பு. இப்ப அந்த காலத்து பாடல்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். மன்மத லீலை வென்றோ, மன்மத லீலை
மகாலிங்கம் அவர்கள். வசம் வருமே பாண்டி நாட்டினிலே, வசம் வருமே பாண்டி நாட்டினிலே, இறைவன் சுழலில் மணங்காலம் உனது வீட்டினிலே. வசம் வரும் பாண்டி நாட்டினிலே, உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே, உயிர் மயக்க நாத பாட்டினிலே என்று ஒருவர் வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, இசைத்தமிழில் செய்த அருஞ்சாதனை, திருக்கெழிலே பெரும் பெரும் சோதனை, இசைத்தமிழில் செய்த அருசாதனை. அடுத்ததாக, ஏன்னா திரையிசை பாடல்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வந்த வர பாடல் எப்படி வந்ததுக்காக ஒரு உதாரணம் சொல்றாங்க. அடுத்தபடியாக சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர் பாடுறார். அவருடைய பாட்டை எப்படி இருக்கும்? நிலவின் நிழலோ உன் வதனம் புது நிலை கண்ணாடியோ மின்னும் உன் கண்ணம், நிலவின் நிழலோ உன் வதனம் புது நிலை கண்ணாடியோ மின்னும் உன் கண்ணம், மலையில் பிறவா மாமணியே நான் கொஞ்சம் கொய்யா கனியே, அமுதம் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, நிலவின் நிழலோ உன் வதனம். இது ஒரு ரகம். அடுத்தபடியாக ஐயா இப்ப நான் பிறந்ததுக்கு அப்போ வந்த ஐயா டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள் அவர் பாடலாம். அவருடைய ஸ்டேஜ் பாடுறாரு. ஏரி கரையின் மேலே, ஏரி கரையின் மேலே போதவனை பெண்மையிலே, என்னருமை காதலியே நெல்லு கொஞ்சம் பாடினியே, அண்ணன் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, அண்ணன் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீர நின்று கொஞ்சம் பேசும குயிலே, ஆசை தீர பேசும் கொஞ்சம் பேசும குயிலே, ஏரி கரையின் மேலே மாமரத்தூப்பினிலே மச்சாவர் மேலே, மாமரத்தூப்பினிலே மச்சாவர் மேலே, கோபம் கொண்ட மானை போல பேசலாம பெண்மயிலே, கோபம் கொண்ட மானை போல போகலாம பெண்மயிலே, அண்ணன் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீரம் பேசு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. அடுத்தபடியாக பாலமணி கிருஷ்ணன் அவர்கள் அவர் பாடினார். இசை கேட்டு எழுந்தோடி வருவாயென்றோ, எழுந்தோடி வருவாயென்றோ, எனக்கு எதிராக தற்பாரில் எவனுண்டோ, தற்பாரில் எவனுண்டோ, கல்யாணம் மோகனம் சுவையானம் என்றோ, காணடா என் பாட்டு தேனடா, இசை தெய்வம் ஞானடா, இசை கேட்டு எழுந்தோடி வருவாயென்றோ. அடுத்தபடியாக அடுத்து இது பாடிட்டோம். தத்துவ பாடலுக்காக மறுபடியும்